ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கை தான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஒரு ஒரு பர்டிகுலர் எத்திக்ஸ் சீரீஸாக வீடியோஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இது நாங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுதுன்னா இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை வந்து போடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. இது வந்து 3 ஹெட்டிங்கில் பிரியுது. எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், ஆட்டிடியூட் அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதை வந்து ஒரு கிறிஸ்பாக வந்து இந்த சிலபஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பொய், லை, அதாவது பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அது கரெக்டாக தப்பாக 2 ஆப்ஷன் இருக்குது, ரைட் ஆர் ராங். இது வந்து ராங் அப்படின்ட்டு வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறோம். ஒரு நம்மளோட மாரல் பிலீஃப்ஸ், நம்மளுக்குள்ளே இருக்க மாரல்னால் என்னென்னா நம்மளுக்குள்ளே இருக்க பிலீஃப்ஸ், அந்த பிலீஃப்ஸ் மூலியமாக இதை பொய் சொல்கிறது தப்பு அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறோம். அதுதான் வந்து எத்திக்ஸ். எத்திக்ஸுங்கிறது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிலாசபி. நம்மளுக்குள்ளே இருக்க நம்ம மனுஷங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஃபிலாசபி. இது வந்து தப்பா ரைட்டா அப்படின்னு டிசைட் பண்ணுறது. இன்டெகிரிட்டி அப்படின்னா இப்போ வந்து பொய் சொல்கிறது தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொய் சொல்லாமையே கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்கள, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்குள்ளே நடக்கிற விஷயம் எத்திக்ஸு. அது மூலியமாக ஒரு டிசிஷன் மேக் பண்ணியிருக்கோம். அந்த டிசிஷனை வந்து வெளியில் ஆக்ஷனாக பண்ணுறப்போ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது இன்டெகிரிட்டி. ஸோ இதுதான் எத்திக்ஸ்க்கும் இன்டெகிரிட்டிக்கும் உள்ள கனெக்டிவிட்டி. ஸோ இதை தான் வந்து நம்ம 3 ஹெட்டிங்காக பார்க்க போகிறோம். இதில் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸும் ஆட்டிடியூடும் வந்து அண்டர் ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பர்டிகுலர் ஹியூமன்ஸ் ரிலேட்டட் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூஸை வந்து படிக்க போகிறோம். எப்படி அவங்களோட பிஹேவியர் இருக்குது, டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் வந்து இந்தியன் ஃபிலாசபிஸில் என்னென்ன எத்திக்ஸை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்க போகிறோம். ஜென்ரலாக எத்திக்ஸை பற்றி படிக்க போகிறோம். 3rd ஹெட்டிங் என்னென்னு பார்த்தோம்னா எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து என்னென்னா, இது வந்து நம்ம ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு இருக்க எத்திக்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க எத்திக்ஸையும் படிக்க போகிறோம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தப்பு கரெக்டு அப்படிங்கிறத பற்றியும் வந்து படிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. நம்ம சிலபஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.